பிதா, குமாரன், பரிசுத்தாவின் பெயராலே ஆமீன். ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் எங்கள் யாவுடைய இருதின் தியானமும் இந்த நாளின் சம்பவத்திலே பிரீதியாயிருப்பதாக. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த லெந்து நாட்களிலே பல காரியங்களை குறித்து நாம் சிந்திக்க முற்படுகிறோம். அது பரிசுத்த உபவாச நாட்களாகவும் லெந்து நாட்களாகவும் தபஸ் நாட்கள், கஸ்து நாட்கள் என்று பல நிலைகளில் நாம் அழைக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த நாட்களில் நாம் அதிகமாக சிலுவை குறித்து, சிலுவையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த தியாகத்தை குறித்து, விடுதலையின் காரியங்களை குறித்து, மீட்பை குறித்து அதிகமாக நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக சிலுவை என்பது நமக்கு வாழ்வளிக்கிறது, நமக்கு சுகத்தை தருகிறது, குணமாக்குகிறது, பாதுகாக்கிறது, பராமரிக்கிறது, இன்னும் பாவ மன்னிப்பை நமக்கு அருளுகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய அன்பு அதிலே அதிகமாய் வெளிப்படுவதாகவும் மீட்பை நமக்கு அளிப்பதாகவும் அதிலே நாம் பார்க்கிறோம். இன்றைய நாளிலே ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து ஒரு சிறு தியானத்தை நாம் ஏறெடுக்க முற்படுவோம். இவ்விதமாய் நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானமும் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாது என்று சொல்லி பாமாலையில நம்ம ஒரு பாடல் பாடுகிறோம். அவ்விதமாய் நாம் என்ன காரியத்தை செய்தாலும் ஆண்டுடைய அன்பை, நாம் இரக்கத்தை பெற முடியாது. ஆண்டுடைய கிருபை ஒன்றே நம்மை மீட்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். பவுல் அடிகளாருடைய சிந்தனைகளிலே மீட்பு என்பது விசுவாசத்தினாலே மட்டுமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். மீட்பு என்பது கிருபையினால் மட்டுமே என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்வதனாலோ, இறை வழிபாட்டினாலோ அல்லது மனிதனுடைய முயற்சியினாலோ அந்த மீட்பை நாம் பெற முடியாது என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு மீட்பளிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த மீட்பை நாம் தக்க வைத்துக் கொள்வதற்காக நியாயப்பிரமாணத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் மீட்பை ஆண்டவர் தருவது அவருடைய கிருபை என்பதாக நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் இதை மிக அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 51:16 அவர் சொல்லுகிறார், பலியே நீ விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலியையும் உமக்கு பிரியமானதல்ல என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நாத்தான் தாவீது செய்த தவறான காரியத்தை சுட்டி காண்பித்த பொழுது அவர் தேவனுடைய சமூகத்திலே போய் கதறி அழுகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். பொதுவாக சங்கீதம் 51 இந்த லெந்து நாட்களில் அதிகமாய் நாம் வாசித்து நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பதற்கு மிக ஏதுவான ஒரு சங்கீதம் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த சங்கீதங்களே அவர் சொல்லுகிறார், நான் செய்த பாவத்துக்கு பாவ நிவர்த்தியாக எந்த பலியும் நான் செலுத்த முடியாது. பல்வேறு பலிகள் நாம் செலுத்தலாம் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, ஆனால் அந்த பலிகள் மீது ஆண்டவர் பிரியமாய் இருப்பதில்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு காரியத்தை அவர் மிக தெளிவாக விளக்கமாக அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 51:1 அவர் சொல்லுகிறார், தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதலெல்லாம் நீங்க என்னை சுத்திகரியும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே மீட்பு என்பது தாவீது ராஜாவை பொறுத்தவரை அது பலிகளை செலுத்தி மீட்பை பெற முடியாது, எந்த ஒரு கிரியை செய்தும் மீட்பை பெற முடியாது. மாறாக அவருடைய கிருபை ஒன்றே மீட்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவருடைய இரக்கம் ஒன்றே தன்னை மீட்கும் என்று சொல்லி அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதியும் பழைய ஏற்பாட்டிலே இந்த மீட்பை குறித்து சொல்லுகிற பொழுது எந்த கிரியை செய்துமே ஆண்டோடைய நீதியை நாம் பெற முடியாது என்பதை நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், அவர்கள் பண்டிகை அனுசரிப்பதற்காக திரளாக கூடி வருகிறார்கள், சகலவிதமான பலிகளையும் செலுத்தும்படியாக திரளான மக்கள் வருகிறார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஆமோஸ் 5:21, உங்கள் பண்டிகைகளை பகைத்து வருகிறேன்,
உங்கள் ஆசிரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்றுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஏனென்று கேட்டால், நீங்கள் எளியவர்களை ஒரு ஜோடி செருப்புக்காக விற்று நியாயத்தையும் நீதியும் புரட்டுகிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நீங்கள் செய்து வருகிறீர்கள். ஆகவே இந்த காரியத்தை நான் எனக்கு பிரியமா இல்லை என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவர் நம் மீது பல நிலைகளிலே கோபத்தை நாம் வருவிக்கக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம் மீது கோபம் உடைய ஆண்டவராக இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 3ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களானோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே எல்லாருமே, ஆதாமுக்குள் பிறந்த எல்லாருமே பாவம் செய்து தேவனுடைய மகிமை நாம் எழுந்து போனோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே, 1 யோவான் 5:19 உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடைக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஆண்டவருடைய கோபத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர் எவ்வளவு ஆண்டவர் இரக்கமுள்ளவர் தான், அன்புள்ளவர் தான், இல்லை என்று சொல்ல முடியாது. பாவிகளுக்கு ஆண்டவர் எப்பொழுதுமே எதிரியாக இருக்கிறார். ஆனால் ஆண்டவருக்கு பாவிகள் எதிரியாகவும் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் எவ்வளவாய் தம்முடைய மக்கள் மீது கோபம் உடையவராக இருக்கிறார் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏறக்குறைய 430 வருடங்கள் அடிமையாக இருந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு அவர்களை கப்பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவரை அழைத்து வருகிறார். அங்கு அவர்கள் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த நிமித்தமாக ஆண்டவர் பேரு மிகுந்த கோபம் உடையவராக இருக்கிறார் சொல்லி நான் பார்க்கிறோம். அதில் அவர் சொல்லுகிறார், யாத்திராகமம் 22:23 உங்களை பட்டயத்தினால் கொலை செய்வேன், உங்கள் மனைவிகள் விதவைகளும் உங்கள் பிள்ளைகள் திக்கற்றவர்களுமாய் இருப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவருடைய கோபம் அவ்வளவு அந்த இஸ்ரேல் மக்கள் மீது இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஏன்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன நிமித்தமாக என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னும் யோசுவா 23ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்க மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களையும் வர பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எரியும். அவர் உங்களுக்கு கொடுத்த தேசத்தில் நீங்கள் சீக்கிரமாய் அழிந்து போவீர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன், இன்னும் நன்மை செய்யக்கூடிய தேவன், இரக்கங்களை செய்யக்கூடிய தேவன், மன்னிப்பேறக்கூடிய தேவன் இவ்வளவு கோபப்படுகிறார் என்று சொன்னால், அவ்வளவு தூரம் அவருடைய கோபத்தை அவருடைய பிள்ளைகள், அவருடைய மக்கள் அவருக்கு எதிராக செய்த நிமித்தமாக இந்த காரியத்தை செய்து நாம் பார்க்கிறோம். இந்த 2 நாட்கள் நம்மை மறுசீரமைக்கக்கூடிய நாட்களாக நாம் கருதி கொண்டு ஆண்டவருக்கு விரோதமாய் நாம் செய்த அந்த பாவங்களை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் துணை நிற்கிறார். ஒவ்வொரு முறையும் பாவ அறிக்கை செய்கிறோம். ஆண்டவரே, செய்த கொலை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிக்கிறோம். அவை ஒவ்வொரு முறையும் நாம் பாவ அறிக்கை செய்கிற இந்த நிலைகளில நாம் யோசித்து பார்ப்போம். தொடர்ந்து அத்தகைய பாவங்களை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க ஆண்டவர் இந்த நாளில நமக்கு துணை இருக்கிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஆண்டுடைய கோபத்துக்கு இன்னொரு காரியத்தையும் அவர் சொல்லுகிறார். மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றாலும் என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் இராது, இவர்களை என் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். துரத்தி விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அவ்வளவாய் ஆண்டவர் கோபத்தை உடையவராக இருக்கிறார். ஆனால் இந்த கோபத்தை எல்லாம் தணிப்பதற்கு இந்த சிலுவை ஒன்றுதான் நமக்கு இந்த நாளிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்பதாக நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த 2 நாட்களிலே ஆண்டவர் பாடுபட்டு மரித்து பின் உயிரோடு கூட எழுந்தது நிமித்தமாக நமக்கு இவ்வளவு பெரிய கோபாக்களிலிருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலை தருகிறாராம். எப்படி விடுதலை தருகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 37:24 நாம் பார்க்கிறோம். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கைகளினால் அவனை தாங்குவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே போல 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலும் கூட சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக, உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காத்திருப்பதாக என்று சொல்லப்படுகிற அடிப்படையில ஆண்டவர் இந்த நாளிலே தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தது நிமித்தமாக அவரை சிலுவையிலே மரித்து உயிரோடு கூட எழுப்பப்பட்டபடியினாலே நாம் அடைய வேண்டிய ஆக்கினை தீர்ப்பை அவர் தம் மீது ஏற்றுக்கொண்டு
நமக்கு மீட்பை அருளியிருக்கிறார். ஆகவே இந்த சிலுவை நமக்கு தரக்கூடிய அந்த மீட்பின் காரியங்களை நமக்கு சொந்தமாக்கி கொண்டு வாழ்வதற்கு தேவன் நமக்கு துணை இருப்பாராக. ரோமர் 3:22 பார்க்கிறோம், நியாயப்பிரமாணத்தின் கிரியை இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நியாயப்பிரமாணம் செய்து அல்லது நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்து எந்த ஒரு நற்கிரியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அதே நேரத்தில் ஆண்டவர் பேரில் வைத்திருக்கிற விசுவாசத்தினாலே நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் 3:16 நாம் பார்க்கிறோம், தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனுடையபடிக்கு அவரை தந்திரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்ற வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்போம். இந்த நாளிலும் அத்தகைய வகையில் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு மீட்பை அருள்வார் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நம்ம ஒப்படைப்போம். தேவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து சமாதானமின்றி இந்த உலகத்திலே தவித்துக் கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே, இந்த லெந்து நாட்கள், தபசு நாட்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை மறுபடியும் மறுசீரமைக்கக்கூடிய வகையில, புதுப்பிக்கக்கூடிய வகையில எங்களுடைய பாவங்களுடைய சமூகத்தில் அறிக்கை செய்யவும், பாவ மன்னிப்பாக மீட்பை ஆண்டவரே நீர் இலவசமாக எங்களுக்கு கொடுத்ததை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உம்முடைய சிலுவின் பாதை நோக்கி பயணிக்க எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்தல்ல, மனம் திரும்புகிற ஒரே பாவின் பல்லவர் ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்லிற அடிப்படையில் இந்த 2026 வருடத்தில் இந்த லெந்து நாட்களில் நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்களை முற்றிலுமாய் உங்களுக்கு அர்ப்பணித்து தொடர்ந்து நீர் காட்டுகிற நன்மையின் பாதையில் வழிநடத்தப்பட்டு சமாதானத்தின் தேவனாகிய நீர் எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் சமாதானத்தோடு நீர் வைத்து உடைய நாமத்தினம் தன்னை ஆஸ்வதிக்க வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் பணிவோடு வேண்டிக்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.